இந்த வீடியோல நாம பார்க்க போறது எப்படி 1 lakh இருந்தா உங்க லைஃப் கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆகும்னு. பினான்சியலி மட்டும் இல்ல பட் மென்டலியும் கூட. சோ ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக்கான பட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கான்செப்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் வாங்க. அதுதான் நெட் வர்த். ரொம்ப பேர் நெட் வர்த்னா என்னன்னு கன்ஃபியூஸ் ஆகியிருக்காங்க. பேங்க்ல 1 lakh இருக்கிறதும் நெட் வர்த் 10 lakhs இருக்கிறதும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நெட் வர்த் கால்குலேட் பண்ண உங்களோட டோட்டல் அசட்ஸோட வேல்யூவை எடுக்கணும். அதாவது பேங்க் பேலன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ரியல் எஸ்டேட், லக்ஸுரி ஐட்டம்ஸ் அண்ட் அதுல இருந்து உங்க டோட்டல் லயபிலிட்டிஸ் சப்ராக்ட் பண்ணணும். லைக் லோன்ஸ், பில்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம். சோ டோட்டல் அசட்ஸ் மைனஸ் டோட்டல் லயபிலிட்டிஸ் இதோட வேல்யூ தான் உங்க நெட் வர்த். சிம்பிளா பார்க்கலாம் வாங்க. கமல் அண்ட் ரவின்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. கமல் கிட்ட பேங்க் அக்கவுண்ட்ல 12 lakhs இருக்கு. அதே சமயம் அவருக்கு கிரெடிட் கார்டு லோன் 3 lakhs இருக்கு. அது ஒரு லயபிலிட்டி. சோ கமலோட நெட்வொர்க் பாத்தீங்கன்னா 12 lakhs மைனஸ் 3 lakhs, அதாவது 9 lakhs தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு பக்கம் ரவி கிட்ட பேங்க்ல 10 lakhs இருக்கு. அது கூடவே 10 lakh வர்த் உள்ள ஒரு சின்ன பிளாட்டும் இருக்கு. ஆன் த அதர் ஹேண்ட் அவர்கிட்ட ஹோம் லோன் 9 lakhsக்கும் கார் லோன் 15 lakhsக்கும் இருக்கு. சோ ரவியோட நெட்வொர்க் பாத்தீங்கன்னா 10 lakhs in bank plus 10 lakhs of flat worth. So 20 lakhs of assets. And liabilities னு பாத்தீங்கன்னா 9 lakhs of home loan plus 15 lakhs of car loan. So total assetsல 20 lakhs இருந்தாலும் liabilities 24 lakhs இருக்கு. இப்போ ரவியோட நெட்வொர்க் நெகட்டிவ், அதாவது மைனஸ் 4 lakhsல இருக்கு. இந்த மாதிரி தான் உங்களோட நெட்வொர்த்தை கால்குலேட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த எக்ஸாம்பிள் மூலமா நெட்வொர்க் தான் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். நான் முன்னாடி 10 lakhsனு சொன்னது பாசிட்டிவ் நெட்வொர்க் பத்தி தான். இப்ப பாப்போம் எப்படி பாசிட்டிவ் நெட்வொர்க் 10 lakhs அச்சீவ் பண்ணினா அது உங்க லைஃப ஃபுல்லா மாத்திடும்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 10 lakhsன்றது ஒரு ரேண்டம் நம்பர் இல்ல, இது ஒரு சைக்காலஜிக்கல் மைல்ஸ்டோன். இது வந்த உடனே நீங்க 6 figureல இருந்து 7 figure நெட்வொர்க் கேட்டகரிக்கு ஷிஃப்ட் ஆகிடுவீங்க. அண்ட் இந்த லெவல் வந்த உடனே உங்க கான்பிடன்ஸும் ஷூட் அப் ஆகும். ஃபேமஸ் அமெரிக்கன் இன்வெஸ்டர் சார்லி மூங்கியர் சொன்ன மாதிரி the first $10,000 is a bitch but you do it. இந்தியால அது மாதிரி first 10 lakhs earn பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா பினான்சியல் ஃப்ரீடம்க்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட்ல உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும், அதாவது எப்படி 1 lakh அப்புறம் வெல்த் ஃபாஸ்டா க்ரோ ஆகும்னு. அதுக்கு 2 ரீசன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா பிக் கேபிட்டல் சைஸ். 1 lakh வந்த உடனே உங்களோட இன்வெஸ்டட் கேபிட்டல் சைஸ் பெருசாகும். இதனால உங்களுக்கு பிக்கர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். சாய்ஸஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. வினோத் அண்ட் ஆகாஷ் 2 பேரும் போட்டோகிராஃபி ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. வினோத் கிட்ட 50,000 தான் இருக்கு. பட் அதுல ஒரு டீசென்டான DSLR கேமரா வாங்கலாம். பட் வேற எதுக்குமே கேஷ் இல்ல. ஆனா ஆகாஷ் கிட்ட 10 lakhs இருக்கு. இதுல ஹை எண்ட் கேமரா, லென்சஸ், ட்ரோன், எடிட்டிங் செட்டப் எல்லாம் வாங்கலாம். ரிசல்ட், ஆகாஷ்க்கு பிரீமியம் கிளைண்ட்ஸ் கிடைக்கும். டெஸ்டினேஷன்ஸ்ல போட்டோ ஷூட்ஸ் பண்ணலாம். அவனோட ஒர்க் லெவலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். செகண்ட் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ்ட் பினான்சியல் நாலேஜ். கேஷ் கம்மியா இருந்தா உங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் குயிக்கா ரேண்டம் பிளேசஸ்ல பண்ண சான்சஸ் இருக்கு. ஆனா 10 lakhs இருந்தா நீங்க சீரியஸா ரிசர்ச் பண்ணுவீங்க, மல்டிபிள் டைம்ஸ் செக் பண்ணுவீங்க. சோ இது ரிஸ்க் ரெடியூஸ் பண்ணும், பினான்சியல் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணும். நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது மென்டல் பெனிஃபிட்ஸ் ஆஃப் சேவிங் 10 lakhs. நம்பர் 1, டிசிப்ளின் அண்ட் கேரக்டர். 10 lakhs சேவ் பண்றது ஸ்மால் திங் இல்ல. எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ணணும், ஃபோமோ அவாய்ட் பண்ணணும், இன்ஸ்டன்ட் டிசைர்ஸை டிலே பண்ணணும் அண்ட் பட்ஜெட்டும் ஃபாலோ பண்ணணும். ஒன்ஸ் நீங்க இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதும் இது எல்லாமே உங்களுக்கு ஹாபிட்டா மாறிடும். நம்பர் 2, ஃப்ரீடம் ஃப்ரம் ஜஸ்ட் சர்வைவிங். 10 lakhs இருந்தா டாக்ஸிக் ஜாப்ல இருந்து எஸ்கேப் ஆக முடியும் அண்ட் ரஷ்ட் டிசிஷன்ஸை அவாய்ட் பண்ண முடியும். உங்களுக்கு பீஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் எமர்ஜென்சி ஷீல்ட். 75% இந்தியன்ஸ் கிட்ட எமர்ஜென்சி ஃபண்ட் இல்ல. 10 lakhs இருந்தா 99% பினான்சியல் எமர்ஜென்சிஸ்க்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். லோன்ஸ் தேவையில்லை, பாரோயிங் பண்ணணும்னு அவசியம் இல்ல அண்ட் நீங்களும் எந்த ஒரு லோன் டிராப்லயும் மாட்டிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன தோணும்னா, சரி இதெல்லாம் பார்த்துட்டோம், ஓகே, பட் எப்படி அந்த ஃபர்ஸ்ட் 10 lakhs ஃபாஸ்டா சேவ் பண்ணலாம்னு. நெக்ஸ்ட் அதை தான் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. நம்பர் 1, இன்க்ரீஸ் இன்கம். ஜாப் இருந்தா ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணி சேலரி இம்ப்ரூவ் பண்ணுங்க அண்ட் சைடு இன்கம் சோர்சஸ்க்கு ட்ரை பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அமன் குப்தா, போட் பிராண்டோட ஃபவுண்டர். அவர் MBA முடிச்சிட்டு கார்ப்பரேட் ஜாப ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா அவருக்கு ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு, எனக்கு இன்னும் காசு ஏர்ன் பண்ணணும் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணணும்னு. சோ ஆபீஸ் ஒர்க்கோட கூடவே சைட்ல ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்தாரு. கண்டினியூஸா ஒரு நாளைக்கு ஆல்மோஸ்ட் 14 to 16 hours ஒர்க் பண்ணுவாராம். ரொம்ப கஷ்டம்னு தெரிஞ்சிருந்தாலும் அமனுக்கு தெரியும் இது ஒரு டெம்பரரி ஃபேஸ் தான். பட் பெனிஃபிட்ஸ் லைஃப் டைமுக்கு இருக்கும்னு நினைச்சாரு அண்ட் அப்படிதான் நடந்தது அவருக்கு. 2016ல சைட் ஹஸ்ல ஏர்ன் பண்ணதை யூஸ் பண்ணி அமன் போட் ஸ்டார்ட் பண்ணாரு.
இப்போ இந்த பிராண்ட் 4000 பிளஸ் crores வேல்யூவை கிராஸ் பண்ணிருக்கு. அண்ட் அவர்கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டிய லெசன் என்னன்னா, இனிஷியல் ஸ்ட்ரகிள் டெம்பரவரி தான், பட் ஸ்கில்ஸ் அண்ட் மணியை நீங்க ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணனா அது உங்களை டாப்க்கு கொண்டு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் உங்களோட கார்பரேட் ஜாப் கூடவே சைட் கிக்ஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் ட்ரை இட். செகண்ட் நம்ம பார்க்க போறது ரீதிங்க் இன்கம் வெர்சஸ் ஈகோ. சேவிங்ஸ்க்கும் இன்கம் லெவலுக்கும் அண்ட் லைஃப் ஸ்டைலுக்கும் சம்பந்தமே இல்ல. ஜஸ்ட் 30,000 ஏர்ன் பண்ணாலும் கூட சிம்பிள் லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணா உங்களால 10 lakhs ஈஸியா சேவ் பண்ண முடியும். பட் நீங்க 1 lakh ஏர்ன் பண்ணாலும் லாவிஷ் ஸ்பெண்டரா இருந்தீங்கன்னா சேவ் பண்றது ரொம்பவே கஷ்டம். நம்பர் 3, இன்வெஸ்ட் வைஸ்லி அண்ட் ஆட்டோமேட்டட். ஸ்மால் சேவிங்ஸ் கூட சேவ் பிளஸ் ப்ராஃபிட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல போடுங்க அண்ட் ஆட்டோமேஷன் செட் பண்ணுங்க. சோ எக்ஸ்கியூசஸ் இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபாலோ 24 hour ரூல். ஏதாவது வாங்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி 24 hours வெயிட் பண்ணுங்க. இதனால இம்பல்ஸ் பையிங்க அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 5 என்னன்னு பாத்தீங்கன்னா, கிவ் யுவர் கோல் த எமோஷனல் வேல்யூ. சேவிங்க்கு ஒரு நேம் கொடுங்க. ட்ரீம் ஹோம், ஃபியூச்சர் ஸ்பார்க்கிள், ட்ரெஷர் ஆஃப் ஹாப்பினஸ், இந்த மாதிரி எல்லாம். சோ அட்டாச்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இதனால அந்த மணியை எடுத்து வேஸ்டா ஸ்பெண்ட் பண்ணாம இருப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் பாயிண்ட் நம்பர் 6, asset பில்டிங். 10 lakhs நெட் வர்த்துக்கு ஒரு பார்ட் இன்கம்ல இருந்தாலும் மேஜர் பார்ட் அசெட்ஸ்ல இருக்கணும். ஈக்விட்டி அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இத growth assetsனு சொல்லுவாங்க. ரியல் எஸ்டேட்ட ஸ்டேபிள் பிளஸ் அப்ரிஷியேட்டிங் வேல்யூன்னு சொல்லுவாங்க. டிஜிட்டல் அசெட்ஸ், வெப்சைட்ஸ், யூடியூப் சேனல்ஸ், இ புக்ஸ் இதெல்லாம் கூட கிரியேட் பண்ணலாம். அசெட் பில்ட் பண்ணினா அது உங்களுக்கு பாசிவ் கேஷ் ஃப்ளோவை ஜெனரேட் பண்ணி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாயிண்ட் நம்பர் 7, ஸ்டே பேஷண்ட் அண்ட் கன்சிஸ்டன்ட். 1 lakh ரீச் பண்ண 1 year ஆகிடுச்சுன்னா 10 lakhsக்கு 4 to 6 years ஆகலாம். அண்ட் அதுக்கு ரொம்பவே பேஷன்ஸ் வேணும். எவ்ரி மந்த் சேவிங்ஸ் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு கமிட்மெண்ட் மெயின்டைன் பண்ணினா உங்க நெட்வொர்க் ஸ்டெடியா க்ரோ ஆகும். பிரியா அண்ட் கார்த்திக்னு 2 கலீக்ஸ். பிரியா கிட்ட 2 lakhs பேங்க்ல இருக்கு. அதே சமயம் 3 lakhs வர்த் ஜுவல்லரி இருக்கு. பட் பர்சனல் லோன் பாத்தீங்கன்னா 4 lakhs வரைக்கும் இருக்கு. அப்போ பிரியாவோட நெட் வர்த் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 plus 3, 5 lakhs ஆஃப் அசெட்ஸ் மைனஸ் 4 lakhs ஆஃப் liabilities. கடைசியில 1 lakh தான் அவங்களோட நெட் வர்த். ஆன் த அதர் ஹேண்ட் கார்த்திக் கிட்ட 1 lakh கேஷ் இருக்கு அண்ட் 10 lakhs வர்த் லோன் ஃப்ரீ கார் இருக்கு. பட் ஹோம் லோன் 8 lakhs பெண்டிங். அப்போ கார்த்திகோட நெட் வர்த் என்னவா இருக்கும்? 1 plus 10, அதாவது 11 lakhs ஆஃப் அசெட்ஸ், 8 lakhs ஆஃப் liabilities. இது ரெண்டையும் நீங்க சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 3 lakhs தான் அவரோட நெட் வர்த். சோ பிரியா அண்ட் கார்த்திக் இவங்க 2 பேரோட நெட் வர்த் கால்குலேஷனை பார்த்து நல்லாவே புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியாத இன்னொரு உண்மை என்னன்னா, கேஷ் இல்லாம கூட நெட் வர்த் பாசிட்டிவா இருக்கலாம். அதே போல கேஷ் இருந்தாலும் கூட நெட் வர்த் நெகட்டிவ் ஆகலாம். சோ இதனால தான் நம்ம டார்கெட் கேஷை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, பட் டோட்டல் அசெட்ஸ் வெர்சஸ் liabilities பேலன்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், இந்த சேவிங்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பண்ணக்கூடிய காமன் மிஸ்டேக்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. மிஸ்டேக் நம்பர் 1, லைஃப் ஸ்டைல் இன்ஃபிளேஷன். சேலரி இன்க்ரீஸ் ஆன உடனே எக்ஸ்பென்சஸ் கூடவே இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு போனஸ் வந்த உடனே போன் மாத்திடுவாங்க அண்ட் இஎம்ஐஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. பட் இதை கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் 2, இம்பல்ஸ் பர்ச்சேசஸ். ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இல்லனா டிஸ்கவுண்ட்ஸ் பார்த்த உடனே அன்னெசரி ஐட்டம்ஸா இருந்தாலும் வாங்கிடுவோம். இந்த மாதிரி பண்ணா 10 lakhs சேவிங் டிலே ஆக நிறைய சான்சஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மிஸ்டேக் நம்பர் 3, நோ ட்ராக்கிங். ரொம்ப பேருக்கு மந்த்லி எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ணக்கூடிய ஹாபிட் இருக்காது. இதெல்லாம் டைம் வேஸ்ட்னு நினைப்பாங்க. பட் நீங்க ட்ராக் பண்ணினாதான் வேஸ்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அண்ட் அப்பதான் நெக்ஸ்ட் மந்த்ஸ்க்கு அதுல இருந்து வெளியே வர முடியும் ஃப்ரெண்ட்ஸ். மிஸ்டேக் நம்பர் 4, ராங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். குவிக் ப்ராஃபிட்னு தேவையில்லாத ஃபேக் ஸ்கீம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணினா லாஸ் ஆகிடும். சேவ் பிளஸ் ஸ்டெடி மெத்தட்ஸை சூஸ் பண்ணுங்க. இப்பெல்லாம் மார்க்கெட்ல இதுக்குன்னு நிறைய ஸ்கேமர்ஸ் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க பணத்தை டபுள் பண்ணி தரேன்னு சொல்லி வாங்கிட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்க. சோ எங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு பார்த்து பண்ணுங்க. மிஸ்டேக் நம்பர் 5, நோ எமர்ஜென்சி ஃபண்ட். எல்லா சேவிங்ஸையும் ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல போடுற மிஸ்டேக் பண்ணினா சடன் எமர்ஜென்சி வந்தா கேஷ் இல்லாம ஆகிடும். எப்பவுமே எமர்ஜென்சி ஃபண்டை ஈஸியா எடுக்க முடியற மாதிரி இல்லனா கேஷா வச்சுட்டு இருந்தா ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் நீங்க இந்த 10 lakh அச்சீவ் பண்ணதும் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். மைண்ட் செட் ஹேக்ஸ் ஆஃப்டர் 10 lakhs. 10 lakhs ரீச் பண்ணினா உங்க மைண்ட்ல மிஷன் கம்ப்ளீட்டட்னு ஒரு ஃபீலிங் வரும். ஆனா இதுதான் மோஸ்ட் டேஞ்சரஸ் ஸ்டேஜ். ஏன்னா இந்த ஸ்டேஜ்ல ரொம்ப பேர் காம்ப்ளசன்ட் ஆகிடுவாங்க. பட் அதை அவாய்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் மைல்ஸ்டோனை செட் பண்ணுங்க. 10 lakhs வந்த உடனே 25 lakhs டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. சேவிங்ஸ் பர்சன்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 10 lakh 20% ஆஃப் சேலரியை சேவ் பண்ணிருந்தா நெக்ஸ்ட் மைல்ஸ்டோனுக்கு 30% சேவ் பண்ணுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சைடு இன்கம் எந்த பிரேக்கும் இல்லாம மெயின்டைன் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் 10 lakhs ரீச் பண்ணின அப்புறம் நிறைய பேர் சைடு ஹஸ்ல ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதை அவாய்ட் பண்ணுங்க. கேஷ் ஃப்ளோவை எப்பவுமே ஸ்டாப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் எந்த காரணத்துக்காகவும் உங்க பினான்சியல் எஜுகேஷனை ஸ்டாப் பண்ணாதீங்க.
புக்ஸ், யூடியூப் சேனல்ஸ், ஆன்லைன் கோர்சஸ்ல பினான்சியல் எஜுகேஷன் லேர்ன் பண்றத கன்சிஸ்டன்டா கண்டினியூ பண்ணுங்க. 1 lakh சேவ் பண்றது தான் கஷ்டம், ஆனா அதுதான் பினான்சியல் மொமெண்டம், காம்பவுண்டிங் பவர் அண்ட் ஸ்மார்ட் டிசிஷன்ஸோட ஃபவுண்டேஷன். மைல்ஸ்டோனை ரீச் பண்ணதும் அந்த மைண்ட் செட்ல இருந்து வெளியே வரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் லைஃப் ஃபுல்லா சேஞ்ச் ஆகும். அதே சமயம் மில்லியனர் ஆகணும்னு ரஷ் பண்ண வேண்டாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோனான 10 lakh பாசிட்டிவ் நெட் வொர்த் ரீச் பண்ணுங்க. இது அச்சீவபிள் அண்ட் சென்சிபிள். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.